அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களாக நிறைய பேர் செரிமான கோளாறுகளோடு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாகுது டாக்டர், எனக்கு மாதத்தில் ஒரு 2-3 தடவையாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாகுது. ஸோ அந்த சமயங்களில் நான் கண்டிப்பாக மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது. சிலர் ஏதாவது ஒரு விசேஷ வீட்டில் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு சரியான செரிமானம் இல்லை. அடிக்கடி ஏப்பம் உண்டாகுது. எனக்கு பசியே சரியாக எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலுமே வயிறு ரொம்ப உப்புசமாயிடுது. இந்த மாதிரி செரிமான பிரச்சனையோட நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் வருடக்கணக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டேன், இல்லை ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அன்றைக்கி செரிக்காது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையுமே என்னால் சரியான முறையில் சாப்பிட முடியாது. இந்த ஒரு நிலை இருந்தது அப்படின்னா நமக்கு செரிமான சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எதனால் உருவாகுது, இதை சரி செய்கிறதுக்கு இஞ்சியை எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். செரிமான கோளாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் நான் எப்போவாது தான் டாக்டர் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பேன். மற்ற நாட்களில் சில பொருட்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த பொருட்களெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு செரிமானமே சரியாக ஆகாது. வயிற்று வலி வரும், அடிக்கடி ஏப்பம் வரும், உடம்பு பித்தம் அதிகமான ஒரு நிலையெல்லாம் எனக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி, செரிமானத்துக்கு தேவையான அந்த ஆசிடோட அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டாக்டர் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது மேலே மேலே எனக்கு வயிற்றுலலாம் புண்ணாகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வயிற்றில் ஆசிட் கம்மி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நமக்கு செரிமான கோளாறு இருக்குது. இதற்காக நம்ம மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மாத்திரைகள் முதல்ல என்ன பண்ணும், நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடோட அளவை கம்மி பண்ணும். அப்போதைக்கு மட்டும் நமக்கு வயிறு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த மாத்திரைகளை விட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளில் ஒரு சில உணவுகளை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிறு உப்புசமாக ஆரம்பிக்கும். ஸோ அதுவே நாளடைவில் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான செரிமான கோளாறுகளுடைய ஒரு நோயாளியாகவே மாற்றிடும். ஸோ இதற்கு காரணம் லோ ஸ்டொமக் ஆசிட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. கூட உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே எனக்கு ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருந்துகிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு லோ ஸ்டொமக் ஆசிட் இருக்குது அப்படின்னா உங்களால் ப்ரோட்டீனை சரியான முறையில் செரிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு தசை வலி இருந்துகிட்ருக்கும். வைட்டமின் டி குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன்ஸ் சரியாக இல்லை, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய செரிமான சக்தியோடு தொடர்புடையதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவையாவது நான் சொல்லக்கூடிய இந்த இஞ்சி சுரசத்தை எடுத்துக்கிறது நல்லது. இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அப்போ நீங்கள் இந்த இஞ்சி சுரசம் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த சுரசம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் நீக்கின இஞ்சி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இந்த இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டியது அவசியம் ஓரளவுக்கு. ஸோ அந்த இஞ்சியோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி. ஸோ இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் இருக்கிற மாதிரி நம்ம அதனுடைய ஜூஸ் எடுத்துக்கணும். இது கூட ஒரு 1/2 எலுமிச்சை சாறு, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இது காலை வேளையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஒரு 6 மணி போல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணீர் மட்டும் நிறைய குடிக்கலாம். உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே வெளியாகும். அதே மாதிரி இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சீரண சக்தியும் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை நமக்கு எப்பெல்லாம் அந்த தொந்தரவு இருக்கோ, ஸோ நேற்று நைட்டு நான் வெளியில் போய் சாப்பிட்டேன் டாக்டர், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனையாக இருக்குன்னா காலையில் எழுந்தவுடனே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய உணவை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு செரிமான சக்தி உண்டாகும். அதே மாதிரி பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஒரு இஞ்சி சுரசத்தை மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நல்லா பித்தமும் குறையும். ஸோ அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்த பிறகு அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி இஞ்சி சுரசம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பித்தம் ரொம்ப நல்லாவே குறையும். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் அதிகப்படியான ஒரு வயிற்று வலி நிறைய பேருக்கு உருவாகும். ஒரு ஹீட் அதிகமாகி அடிவயிறு ரொம்ப எனக்கு குடைச்சல் மாதிரி ஒரு
உளைச்சல் மாதிரி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வலிச்சு வலிச்சு வந்து எனக்கு மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த இஞ்சி சுரசத்தை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து உடல் கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடியது. யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களும் வந்து மாதத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து முறையாக செரித்து உங்களுக்கு அது சத்துக்களாக வந்து மாறும். ஸோ அது வந்து கொழுப்பாக போய் மாறுறதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து தடுத்துக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து வாத சம்பந்தமான வலிகள் வந்து இருக்கும், மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும். ஸோ அவங்களுமே இந்த இஞ்சி சுரசத்தை வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த வாதத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ செரிமான கோளாறு இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, வாத சம்பந்தமான வலி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த இஞ்சி சுரசத்தை மாதத்தில் ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அது எதனால் வருது, அதை சரி செய்கிறதுக்கு இஞ்சியை எப்படி பயன்படுத்தலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.